ஹாய் ஹலோ வெல்கம் டு சாய் nsrr கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மாதுளை மணப்பாகு பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற இரத்த இழப்பை சமன் செய்யும். இதில் ஊட்டச்சத்துக்கள், ஃபைட்டோ கெமிக்கல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இது கெட்ட கொழுப்புகள் படிவதை தடுக்கும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும். இதில் இயற்கையாகவே ஆஸ்பிரின் இருக்கிறதுனால ரத்தம் உறைவதை தடுக்கும், இரத்த பேதியை நிறுத்தும். பீரியட் டயத்தில் பெண்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழத்தில் மாதுளம்பழமும் ஒன்று. இந்த மாதுளை மணப்பாகு டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் மாதுளை மணப்பாகு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாமா? ஒரு ஏலக்காய், சுக்குப்பொடி, ஹனி, ஒரு வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி, நான் வெல்லம் எடுத்துருக்கேன், இஞ்சி சாறு, மாதுளையை க்ளீன் பண்ணிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு தண்ணி விடாமல் அதோட ஜூஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் வெல்லத்தை உடச்சி தண்ணியில் கலந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இது ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நம்ம இப்போ நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ இது கூட நம்ம வச்சுருக்க இஞ்சி சாறு, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய், சுக்குப்பொடி, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இப்போ தேனும் கலந்துக்கலாம். இப்போ மணப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேவ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் இதை கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். கால் டம்ளர் அந்த மணப்பாகு ஜூஸ் எடுத்துட்டு அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாதுளை மணப்பாகு ரெடி. இந்த மாதுளை மணப்பாகை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ இதே மாதிரி நம்ம 1/4 டம்ளர் ஜூஸு மீதி வாட்டர் ஆட் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். சுவையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான மாதுளை மணப்பாகு ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.